இப்போ இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபியா இருதுருவ அரசியல். அதுவும் இருக்கக்கூடாது. ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே ஆட்சி. அதுதான் இன்னைக்கு பிஜேபியுடைய கனவு. காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம் அப்படின்னு அவங்க ஒரு முழக்கமே வச்சிருக்கிறாங்க. அவங்கள ஒழிச்சு கட்டணும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகளை காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக ஊக்கப்படுத்துவாங்க. எந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்கோ அங்கே சாதி சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மத சங்கங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில கட்சிகளை எல்லாம் ஊக்கப்படுத்துறது, மாநில உணர்வுள்ள கட்சிகளெல்லாம், மொழி உணர்வுள்ள கட்சிகளெல்லாம் ஊக்கப்படுத்தி அங்கே ஆட்களை தயார் பண்ணி காங்கிரஸை வீழ்த்திட்டு பிறகு இவங்களை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் பண்ணிக்கிட்டே வராங்க. எல்லா இடங்கள்லையும் குறி வச்சு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியாக காலி பண்ணிட்டு வராங்க. காங்கிரஸ்லேருந்து தோன்றது தான் திரிணாமுல் காங்கிரஸ். இப்போ அது வலிமை பெற்ற உடனே அதை எப்படி வீழ்த்துறதுன்னு பார்த்து இன்றைக்கி அந்த அம்மாவையும் தோற்கடிச்சிட்டாங்க, கட்சியையும் தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் எம்பிக்களை தூக்கி, எம்எல்ஏக்களை தூக்கி அந்த கட்சியை பலவீனப்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே ஒரே கட்சி தான் இருக்கணும். காங்கிரஸ் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் இல்லை, இனிமேல் பிஜேபி தான். உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரி மாயாவதி தலைமையிலான பிஎஸ்பி வலிமை பெற்று வந்த காலத்தில் ஊக்கப்படுத்தினாங்க. ஏன்னா காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கு. காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்கு பிஎஸ்பியோட கூட்டணியும் வச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க, ஊக்கப்படுத்தினாங்க, ஒரு லெவல் வரலும் கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு அது மட்டம் தட்டி முலாயம் சிங் யாதவ் கட்சியையும் இன்றைக்கி பலவீனப்படுத்தி ஆக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி வந்துருச்சு. தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ், மாயாவதி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட பிஜேபியை வீழ்த்த முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அங்கே மாறி இருக்கு. பீகாரில் நிதிஷ்குமார் அவரோட சேர்ந்து அவரை ஊக்கப்படுத்தி அவரையே இப்போ காலி பண்ணி அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு அங்கே இன்றைக்கி பிஜேபி ஓங்கிருச்சு. மகாராஷ்டிராவில் சரத்பவார் கட்சி, அது காங்கிரஸ்லேருந்து உருவான கட்சி தான். காங்கிரஸை பலவீனப்படுத்துறது எல்லாமே காங்கிரஸ்லேருந்து உருவான மாநில கட்சிகள் தான். எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் அங்கே காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ்லேருந்தே உருவான கட்சி தான் நிற்கும். மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டால் சரத்பவார், வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டால் மம்தா பானர்ஜி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட கட்சி வந்துச்சு. 67 காங்கிரஸை வீழ்த்தினவுடனே திமுக வந்துச்சு. திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக அதிமுகவை ஊக்கப்படுத்தினாங்க. அதிமுகவுக்கு பிறகு நமக்கு வரலாறு தெரியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தணும். அதில் முதல்ல ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்று தனிமைப்படுத்தணும். ஒன்றை காலி பண்ணணும், இன்னொன்று தனிமைப்படுத்தணும். அதை ரொம்ப லேட்டாக பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற மாநில கட்சியில் வீழ்த்திட்டா யாரை வச்சு வேணாலும் வீழ்த்திட்டா அதன் பிறகு அவங்க கை ஓங்கிரும் அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு, கால்குலேஷன். இப்போ இங்கே நம்ம மாநில உரிமைகளை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, மொழி உணர்வை பேசினாலும் ஊக்கப்படுத்துவாங்க, இன்டைரக்டாகவும் பண்ணுவாங்க, டைரக்டாகவும் பண்ணுவாங்க. சாதி சங்கங்கள் எல்லாம் குட்டி சாதி சங்கம், நாளைக்கே நீ ஒரு சாதி சங்கத்தை தோற்றுவித்து அமித்ஷா கூப்பிட்டா வந்துடுவார். உங்களுக்கு ஒரு 100 பேரை வச்சு எங்கள் சாதி சங்கத்துக்கு கூட்டம் நடத்துகிறேன், அமித்ஷா தான் வரணும்னா உடனே வந்துடுவார். மோடி வரணுமா கூப்பிட்டிங்கன்னா உடனே மோடி வந்துடுவார். ஏன்னா சாதி உணர்வுகள் எல்லாம் தூண்டி விட்டு எல்லாத்தையும் பிளவுபடுத்தணும், மத உணர்வுகளை தூண்டி விட்டு பிளவுபடுத்தணும். ஒரு கட்சி, மாநில கட்சி வலிமையாக இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளை வீழ்த்தணும். இந்த மாதிரி சிதறடிக்கிற வேலையை செய்து ஒரே கட்சி ஒரே ஆட்சி அதை கொண்டுட்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருதுருவ அரசியல் நீண்ட காலமாக இருந்துச்சு. மூன்றாவது முனை போட்டிங்கிறது அப்பப்போ நடந்துருக்குது. திமுகவிலிருந்து அதிமுக உடைஞ்சி காங்கிரஸ் பின்னுக்கு போயிடுச்சு. அதிமுக உருவானதுனால காங்கிரஸ் இதுவரையிலும் வரல. அதிமுகவை அன்னைக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக எம்ஜிஆர் அன்னைக்கு ஊக்கப்படுத்திய காங்கிரஸ், அப்போ காங்கிரஸ் தான், அப்போ பிஜேபின்னு ஒரு கட்சி கிடையாது, அப்போ காங்கிரஸ் தான். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா திமுக அடுத்து ஆட்சி வரக்கூடாது, அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா அவரை எதிர்த்து நிற்கிற எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு அன்னைக்கு ஆதரவு பெரிய அளவில் இருந்தது, தேசிய கட்சியுடைய ஆதரவு. அவர் தொடர்ந்து உயிரோடு இருக்கிறவர்கள் அவர் தான் முதலமைச்சர். அப்போவே திமுகவுக்கு எதிரான வெறுப்பு வலுவாக தொடங்கிவிட்டது. அதன் பிறகு திமுகவிலிருந்து மதிமுக உருவாச்சு. மதிமுகவும் திமுகவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்தாங்க. அந்த வெறுப்பு பெருகிச்சு.
அதன் பிறகு அதே காலகட்டத்தில் ராமதாஸ் ஒரு கட்சியை தொடங்கினார். அவருடைய பேச்சு நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தின் முதல் எதிரியே கருணாநிதி அப்படி தான் ஆரம்பிப்பார். திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அப்பவும் தொடங்கிச்சு. தொடர்ச்சியாக அதுக்கடுத்து விஜயகாந்த், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கடுத்து விஜய் அப்படின்னு வந்து அந்த தொடர் தாக்குதல்களால் இன்றைக்கு இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அரசியலில் திராவிட கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.